சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு அளித்தவர்களை நேர்காணல் செய்யும் பணிகள் இன்று காலை முதலே நடைபெற்று வந்த நிலையில் முதற்கட்டமாக 60 பேரை அக்கட்சியின் தலைவர் விஜய் தேர்வு செய்திருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். தாவேகா வட்டாரத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன விரிவா பதிவு பண்ணுங்க. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிடக்கூடிய நிர்வாகிகளுக்கான விருப்ப மனுக்கள் கடந்த மாதம் பெறப்பட்டது. 14ஆம் தேதி வரை பெறப்படும் என அறிவிக்கப்பட்டு கூடுதலாக 4 நாட்கள் கொடுக்கப்பட்டது. இதன் மூலமாக ஒரு தொகுதிக்கு சராசரியாக 150 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டிருப்பதாக கட்சியுடைய இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில அந்தந்த தொகுதிகளில் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள், அதாவது தேர்தலுக்காக எந்த அளவுல தயாராகி இருக்கிறார்கள், அந்த தொகுதியில அவர்களுக்கான செல்வாக்கு வாக்கு வங்கி என்பதை உறுதி செய்யும் விதத்துல ஒரு ஷார்ட் லிஸ்ட் தயார் செய்து அவர்களை நேரில் அழைத்து கட்சியுடைய தலைவர் விஜய் நேரடியாக தனித்தனியாக நேர்காணல் என்பதை மேற்கொண்டார். கிட்டத்தட்ட 60 நிர்வாகிகளிடம் இன்று 2.5 மணி நேரமாக இந்த நேர்காணல் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த நேர்காணல் இறுதியில தேர்தலில் போட்டியிடுவதற்கு 60 வேட்பாளர்களை தேர்வு செய்திருக்கிறார் என்பது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நெருங்கிய வட்டாரங்கள் கூறக்கூடிய உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நிர்வாகிகளிடம் பேசும்போது பல்வேறு முக்கியமான விஷயங்களை பேசியிருக்கிறார். அதாவது எல்லாத்தையும் விட்டுவிட்டு வந்துவிட்டேன், இனி அரசியலை தவிர எனக்கு வேறொன்றும் இல்லை என்பதையும், அரசியலுக்கு வந்த பிறகு நடப்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும், எதற்கும் துணிந்து வேலை பாருங்கள், உங்களை வேட்பாளர்களாக தேர்வு செய்திருக்கிறேன், எனக்கு நம்பிக்கையாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்பதை நிர்வாகிகளிடம் தெரிவித்திருக்கிறார். உங்கள் தொகுதியில் வெற்றி பெற வேண்டியது உங்களுடைய கடமை, அதற்காக முழுமூச்சாக நீங்கள் பணியாற்ற வேண்டும். மாவட்ட செயலாளர்கள் நீங்கள் போட்டியிடும் தொகுதி மட்டுமின்றி மற்ற தொகுதிகளையும் தளத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் தொகுதியில் கட்சிக்குள்ள செல்வாக்கு, வேட்பாளருடைய செல்வாக்கு, மக்களுடைய மனநிலை, இதுவரை அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகள் பற்றி பொதுமக்களுடைய கருத்து, குறிப்பாக மகளிர்களுடைய கருத்து என்னவாக உள்ளது உள்ளிட்ட கேள்விகளையும் தேர்வு செய்யப்பட்டிருக்கூடிய வேட்பாளர்களும் எழுப்பி கேட்டுக் கொண்டிருக்கிறார். பூத் கமிட்டி உறுப்பினர்களை முறையாக நியமித்து உள்ளார்களா என்பதையும் வேட்பாளர்களிடம் கேட்டு உறுதி செய்திருக்கிறார். குறிப்பாக இந்த நிகழ்வுல இன்றைய நேர்காணலின் போது முக்கியமாக சென்னையில தமிழக வெற்றிக் கழகத்துடைய மாநில நிர்வாகிகள் குறிவைத்து போட்டியிடுகின்றனர். பல்வேறு கருத்து கணிப்புகள்ல தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 2ஆம் இடம் பல்வேறு இடங்கள்ல இருப்பதாக உறுதி செய்த நிலையில வில்லிவாக்கத்துல கட்சியுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜனும், அதே போல தியாகராய நகர் தொகுதியில பொதுச் செயலாளர் ஆனந்தும் நிற்பதற்கு தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது. திருச்செங்கோட்டுல கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ், கோபிச்செட்டிப்பாளையத்துல நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் ஆகியோர் நிற்பதற்கு தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும், இதே போல முக்கிய நிர்வாகிகள் பலரும் அந்தந்த தொகுதிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றனர். அதிகாரப்பூர்வமாக இந்த தகவல்கள் விரைவில் வெளியிடப்படும் என்றாலும் இன்று முதலே அவர்கள் அந்த பணியை தொடங்க கட்சியுடைய தலைவர் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். அடுத்த கட்ட நேர்காணல் விரைவில் நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி மணிகண்டன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.